அனைவருக்கும் வணக்கம். தமிழீழ விடுதலைக்காக 4ஆம் கட்ட ஈழப்போர் இந்திய பெருங்கடலில் தனியொரு மனிதனாக, தனிப்பெரும் தலைவனாக, மேலகோடு 50,000 புலிகள் இந்திய பெருங்கடலில் தமிழன் இல்லாத நாடில்லை, தமிழனுக்கொண்டு ஒரு நாடு சமைப்பதற்காக போராடி கொண்டிருந்த வேளையில் அந்த அனல் தமிழகமெங்கும் பற்றி தகித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த இன உணர்வு இதோ இந்த மண்ணிலும் இருக்கின்றது என்று சொல்லி இனத்தின் விடுதலை தீக்காக தன் மீது தீயை பற்ற வைத்துக் கொண்ட மாவீரர்களோடு கனவை சுமந்து இப்பகுதியில் கண்களை மூடி தமிழீழத்திற்காக தன்னை ஆதிதியாக்கிக் கொண்ட அன்பு அண்ணன் பாலசுந்தரம் உலாவும் மூச்சுக்காற்றின் கொத்தமங்கலத்தில் பேசுவதில் நான் பெருமை அடைகின்றேன். அன்பான உறவுகளே, இந்த 2026 தேர்தல் களம் என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அதிகாரத்திற்கான போட்டி. மீண்டும் யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது? ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமானுக்கும் இது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போட்டி அல்ல. தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை கனவை எப்படி சாத்தியப்படுத்துவதற்கான தேர்தல் களமாக இதை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்தை அணுகுகின்றது. என் அன்பான உறவுகளே, இதோ இந்த மேடையில் வேட்பாளராக வீற்றிருக்கின்ற அருமை தம்பி ராஜாராம் அவர்கள் வடநாட்டில் பிறந்தவர். இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, ஈழத்தில் வாழ்கின்ற உறவுகளிடம் நீங்கள் கேட்டால் அது வடநாடு மட்டுமல்ல, வன்னிக்காடு என்று சொல்வார்கள். அதை போலவே நான் கீரமங்கலம், கொத்தமங்கலம், வடகாடு, செரியலூர், ஜமி இந்த உள்ளிட்ட இந்த பகுதிகள் அனைத்தும் விடுதலை புலிகளோட மூச்சு காற்றும் எங்கள் தேசிய தலைவருடைய பிரபாகருடைய மூச்சு காற்றும் உலாவுகின்ற பகுதி இந்த பகுதி. அந்த உரிமையோடுதான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்தை ஒரு யுத்த களமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதிமுகவில் பயணிக்கின்ற இனமான உறவுகளை, திமுகவில் பயணிக்கின்ற இனமான சொந்தங்களே, நீங்கள் வேண்டுமானால் தமிழீழ விடுதலை போராட்டத்தை மறந்திருக்கலாம். நாம் தமிழர் கட்சி பிரசவமானதே தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இருந்ததா? தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் தொப்புள் கொடி சொந்தமாக இருந்தது இந்த பகுதி மண் என்பதை
நான் பெருமையோடு உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழீழ விடுதலை போராட்டத்தை அளித்தது யார்? இன்றைக்கு ஈரான் என்கின்ற ஒரு நாடு தன்னந்தனியாக இந்த பூமி தந்தை அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து, அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களை எதிர்த்து, தன் சொந்த நாட்டு மக்களுடைய ஆதரவோடு, துணையோடு, உறுதியோடு அந்த நாடு இன்றைக்கு உலகத்தின் பேட்டை ரவுடியை எதிர்கொண்டு களமாடி கொண்டிருக்கின்றது, எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றது. அதை போலவே தான் 2009ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் உலக நாடுகளை எதிர்த்து ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை நடத்தியவன் நம் தேசிய தலைவரும் தமிழீழ விடுதலை புலிகளும். இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக எத்தனையோ குரல்கள் இந்த உலகத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழீழ விடுதலைக்காக எவன் குரல் கொடுத்தார்? திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்ததா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்ததா? காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்ததா? பாரதிய ஜனதா அதற்காக போராடியதா? இல்லை. இன்றைக்கு திராவிடத்திற்கு மாற்று நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கின்ற ஐயா விஜய் அவர்கள் என்னுடைய தலைவன் பிரபாகரன் என்று ஆண்மையோடும் நேர்மையோடும் சொல்ல தயாராக இருக்கின்றாரா? தமிழனை தீர்வு என்று விஜய் சொல்வாரா? இந்த விடுதலை போராட்டத்தை அளித்தது யார்? உலக நாடுகள். அந்த உலக நாட்டிற்கு துணையாக ஆதரவாக நின்று சிங்கள பேரினவாதத்தை பாதுகாத்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி மந்திரி சபையில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடுதான் 10 ஆண்டுகள் டெல்லி சுல்தானாக காங்கிரஸ் கட்சி இருந்தது. அந்த காங்கிரஸ் கட்சியின் அமைச்சரவையில் 9 பேர் கேபினட் மினிஸ்டர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அன்றைக்குத்தான் எங்கள் அண்ணன் தமிழகத்திற்கு 2007ஆம் ஆண்டு கிளிநொச்சி வீழ்ந்த பொழுது அன்றைக்கு அந்த கடற்பரப்பில் இருந்தவன் எங்கள் அண்ணன் தமிழன் சீமான். அவன் திரும்பி வந்து, எங்கள் அண்ணன் சீமான் திரும்பி வந்து முதலில் கதவை தட்டிய இலக்கோமானதான். திறக்க மறுத்தது கருணாநிதி வீட்டின் கதவுகள். ஏன்? ஏனென்றால் தமிழீழம் மறந்துவிடக் கூடாது என்று காங்கிரஸை விட உறுதியாக இருந்தவன் கருணாநிதி. என்றைக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் தமிழீழமே தீர்வு, விடுதலை புலிகள் ஒரு தேச விடுதலை போராட்ட இயக்கம் என்று கூறியதுண்டா? கொட்டிமணி ஜெகன் தங்கதுரை இந்த மண்ணில் கைது செய்யப்பட்ட பொழுது அதன் காட்டி சிங்களவனுக்கு காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சிங்களவனிடம் ஒப்படைத்தது இந்த துரோகி கருணாநிதி என்பதை மறந்து விடாதீர்கள் இன உறவுகளை. நீங்கள் மறந்து போன காரணத்தினால்தான் இங்கே மெய்யனானந்த மகன் அமைச்சராக இருக்க முடிகின்றது. நீங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை மறந்த காரணத்தினால்தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வந்து இருக்கின்றது, மீண்டும் வர துடிக்கின்றது. அப்படி நாம் செய்வோம் என்றால் விடுதலை புலிகளுக்கும் மாவீரர்களுக்கும் தமிழீழத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கும் ஒட்டமங்கல பகுதி ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த இன உணர்வாளர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்று வரலாறு பதிவு செய்யும். அந்த வரலாற்று கலையை குறைக்க வேண்டும் என்றால் இந்த முறை விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். திருக்கு திராவிட கும்பலுக்கும் நம் இனத்தை கொண்ட காங்கிரஸையும் விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் விவசாயி சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் யார் என்று நியமிக்க வேண்டும். நினைத்து பாருங்கள். 32 ஆண்டு காலம் நம் தலைவர், அதற்கு முன்பாக தந்தை செல்வா 30 ஆண்டு காலம், 65 ஆண்டு கால விடுதலை கனவு, 65 ஆண்டு கால விடுதலை கனவு அழித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு எங்கள் அண்ணன் சீமான் ஒவ்வொரு வேலையாக கூறினார்,
நாம் தமிழர் பிள்ளைகள் கதறினோம். அண்ணன் சுபா முத்துக்குமார் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், போராளிகள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அத்தனை பேர் கத்தினோம், கதறினோம். இதே வடகாலை சுற்றி எத்தனை கூட்டங்கள் தமிழ் உணர்வாளர்களை வைத்து இந்த பிள்ளைகள் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி உருவாவதற்கு முன்பாகவே தம்பி வடகாடு ராஜாராம் உள்ளிட்ட நான் உள்ளிட்ட எத்தனை பிள்ளைகள் இந்த பகுதியில் நாம் களமாடி இருப்போம். எதற்காக? எப்படியாவது இந்த பூமி பந்து தமிழீழம் மறந்து விடாதா, தமிழனுக்கு ஒரு நாடு மறந்து விடாதா என்பதற்காகத்தான் எத்தனை தியாகங்கள் செய்தோம். எதற்காக? இரும்பரை தடாவில் கைதானா எங்கள் தோழன் இரும்பரை எதற்காக தடாவில் கைதானா? எதற்காக இத்தனை போராட்டம், இத்தனை தியாகங்கள்? இதையெல்லாம் ஒடுக்கியதையா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரசும் மறந்துவிட முடியுமா? மறுத்துவிட முடியுமா? எழுதியிருக்கின்ற ஒரு புத்தகம் யார் தெரியுமா? தமிழீழ விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு சூத்திரதாரியாக இருந்தவர்கள் சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் தவறான ஆலோசனைகளை வழங்கியது எம் கே நாராயணன், சதீஷ் நம்பியா, அதே போல சிவசங்கர மேனன் அன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தார். அவர் ஒரு புத்தகம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருந்தார். சிவசங்கர மேனன் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்று 2 ஆண்டுகள் கழித்து ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த புத்தகத்தை பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம். கூகுளில் தேடினால் அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். அன்பான உறவுகளே, அந்த புத்தகத்தின் பேர் சாய்ஸ் in Indian foreign making policy அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் தெளிவாக சிவசங்கர மேனன் பதிவு செய்திருக்கிறார். என்ன தெரியுமா? தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் அதன் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனையும் நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். தமிழ்நாட்டு தலைவர்களே, உங்களிடத்தில் நாங்கள் ஒரு கருத்தை கேட்கின்றோம் என்று தமிழ்நாட்டில் இருந்த முக்கிய தலைவர்களிடத்தில் இந்திய அரசு அன்றைக்கு கருத்தை கேட்டிருக்கின்றது. பதிவு செய்கின்றார். தமிழ்நாட்டை அன்றைக்கு ஆண்ட முக்கியமான தமிழ்நாட்டு தலைவர் அதிகாரத்தில் இருந்தார். அவரையும் நாங்கள் கேட்டோம். யாரிடம் கேட்டிருக்கின்றார்? அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா கருணாநிதி அவர்கள். இது அண்மைக்கு அண்ணன் விஜயநாதனுக்கு தெரியாதா? வைகோவுக்கு தெரியாதா? திருமாவளவனுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியாதா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியாதா? மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தெரியாதா? இன்றைக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொலிலிருந்து அத்தனை தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியாதா? இந்த சின்னஞ்சிறு பிள்ளை பொலிலுக்கு பிறகு, கி வீரமணிக்கு பிறகு, ஆசிரியர் கி வீரமணிக்கு பிறகு, தோழர் தியாகுக்கு பிறகு, சுபவீரன் பாண்டியனுக்கு பிறகு அவர்களிடமிருந்த அரசியல் கட்ட பிள்ளைதான் எனக்கு தெரிந்த அந்த புத்தகம் அவர்களுக்கு தெரியாதா? தெரிந்தும் ஏன் திமுகவை ஆதரிக்கின்றார்கள்? ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேர் தமிழின துரோகிகளாக மாறி போனார்கள். உண்மையான தமிழ் காக்கின்ற வீரனாக களத்தில் அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கின்றார். கருணாநிதியிடம் நாங்கள் ஆலோசனை கேட்டோம். தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை கேட்டோம். விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர போகின்றோம். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தமிழ்நாடு கட்டுப்படும், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் தமிழகம் அளிக்கப்பட்டது. விடுதலை புலிகளுக்கு முடிவு கட்டினோம் என்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளராக 10 ஆண்டுகள் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் செயலாளராக இருந்த கேரளாவை சார்ந்த சிவசங்கர மேனன் இந்த புத்தகத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டி எழுதியிருக்கின்றார். ஏன் யாரும் மறுக்கவில்லை? ஏன் மறுக்கல? அப்படி என்றால் என்ன? நம் இனத்தை கருணாநிதியின் ஒப்புதலோடு, திமுகவின் ஒப்புதலோடு,
காங்கிரஸ் கட்சியின் வழிகாட்டுதலோடு உதவியோடு அங்கே நடத்தி முடக்கியிருக்கின்றார்கள். உலக நாடுகள் மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்கின்றார்கள், இதே ஐநாவின் மனித உரிமை கமிஷனில் நவநீதங்களை பதிவு செய்தார். அங்கே நடந்திருப்பது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையை நடத்தியது காங்கிரஸ் கட்சி. எல்லா உதவியும் செய்வது என்று நான் சொல்லவில்லை. ராஜபக்சேயின் தம்பி இலங்கையின் ராணுவ பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த கோத்தபய ராஜபக்சே பதிவு செய்கிறார். இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோம், இந்தியாவிற்கான போரை நாங்கள் நடத்தினோம் என்று சொன்னவன் கோத்தபய ராஜபக்சே. சோனியா காந்தி மறுத்தாரா? ராகுல் காந்தி மறுத்தாரா? கருணாநிதி அதை மறுத்தாரா? இன்றைக்கு இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை மறுப்பாரா? அண்ணன் விஜயநாதன் மறுப்பாரா? யார் மறுப்பார்? அப்ப எந்த இனத்தை மொத்தமாக அளித்தார்களோ, நம் 65 ஆண்டு கால விடுதலை போராட்டத்தை எவன் அளித்தானோ அவனோடு கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் போடுகின்ற அமைச்சர் பதவி நம் காலத்து தூசு பிச்சை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற மாணவ தமிழர்களே, மாணவ ரோஷம் உங்களுக்கு இருந்தால், உண்மையான சுயமரியாதை சிந்தனை, அண்ணா புகுத்திய சுயமரியாதை சிந்தனை, ஈவேரா புகுத்திய சுயமரியாதை சிந்தனை உங்கள் மண்டைக்குள்ளும் உங்கள் மற்ற நாணங்களில் இருந்தால், இந்த சட்டமன்ற வேட்பாளர் பதவி என் மயிலுக்கு சமம் என்று தூக்கி போட்டுவிட்டு வந்தால், நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழன். இல்லை என்றால் வரலாற்றில் நீங்கள் அத்தனை பேரும் துரோகிகள் தான். இந்த துரோகிகளுக்கா உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை தரப்போகிறீர்கள்? ஈழத்தில் பேசியவருடைய மொழி என்ன? உன் நாட்டிலும் என் நாட்டிலும் அவன் நாட்டிலும் தவழ்ந்தது தமிழ் மொழி. அவன் உடம்பிலும் நம் உடம்பிலும் ஓடிய ரத்தம் தமிழ் ரத்தம். உங்களையும் அவனையும் பிரித்தது 27 கிலோமீட்டர் தான். ஒரு கடல் தான் நம்மளையும் அவனையும் பிரித்தது. கடலை துள்ள துடிக்க 3 நாளில் 1,46,750 பேரை கொன்றது சிங்கள ராணுவம். இந்தியா உதவி செய்தது. சாதாரண உதவி அல்ல, வட்டி இல்லாத கடனை இந்தியா கொடுத்தது. யாருடைய பணம்? சோனியா காந்தி ஆத்தா புருஷன் விட்டு பணம். நம் தாத்தன் விட்டு வட்டி பணம் தான். நம் பணம், நம்முடைய வரிப்பணத்தை எடுத்து நம் இனத்தை அழிப்பதற்கு தூக்கி கொடுத்தான் காங்கிரஸ். அதற்கு துணையாக இருந்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணாநிதியும் அவன் வாரிசுகளும் அவன் கட்சி தொண்டரும். இந்த ஒற்றை காரணத்திற்காக நாம் தமிழர் வெல்ல வேண்டும். இந்த ஒற்றை காரணத்திற்காக நாம் தமிழர் வெல்ல வேண்டும். நம் மொத்த விடுதலை போராட்டத்தை கனவையல் நமது வரிப்பணத்தை எடுத்து நம் இனத்தை அழிக்க 5000 கோடி ரூபாய் கொடுத்தான். வட்டியில்லாத கடனாக கொடுத்தான், ரேடார் கொடுத்தான், ஆயுதங்களை கொடுத்தான், பயிற்சி கொடுத்தான், சிறப்பு கமாண்டர்களை அனுப்பினான். சர்வதேச எல்லை பகுதியில் நம் விடுதலை போராட்டத்திற்காக ஆயுதங்களை கொண்டு வந்து, மருந்துகளை கொண்டு வந்து, ரத்த பொட்டிகளை கொண்டு வந்த 16 கப்பலை, நம் இயக்கத்திற்கு சொந்தமான 16 கப்பலை அழித்தது யார் தெரியுமா? காட்டி கொடுத்தது யார் தெரியுமா? இந்த காங்கிரஸ் கட்சியின் ராணுவம், சோனியா காந்தியின் ராணுவம். அந்த கட்சியோடு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கூட்டணி வைத்திருந்தீர்கள் ஐயா கருணாநிதி அவர்களே. அண்ணன் விஜயநாதன் அவர்களை உங்கள் கருணாநிதி அந்த கட்சியோடு 10 ஆண்டுகள் கூட்டணி வைத்திருந்தார். இதோ இந்த புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த அண்ணன் ரகுபதி அன்றைக்கு துணை முறையாக இருந்தார். 9 பேர் கேபினெட் மினிஸ்டர், 9 பேர் கேபினெட் மினிஸ்டர். அன்றைக்குத்தான் நண்பர்களே, அன்றைக்குத்தான் அவர்கள் கேபினெட் மினிஸ்டராக ஈழத்தில் இனப்படுகொலையை நடத்தி முடித்து சிங்களவனை உலக அரங்கிலிருந்து காப்பாற்றிய பிறகு அன்றைக்கு அந்த உச்சகட்டமாக போராட்டம் நடந்த பொழுதுதான் இவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் நம் இனத்தை அளிப்பதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தார். மறக்க முடியுமா? மறுக்க முடியுமா? நெடுவாசல், கொத்தமங்கலம், கீரமங்கலம், கற்காக்குறிச்சி, வடகாடு, இதெல்லாம் என்ன
பொன் விளையும் பூமி, பொன் விளையும் பூமி. புதுக்கோட்டை மாவட்டம், ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டம் வானம் பார்த்த பூமி. ஆனால் இந்த பகுதி பொன் விளையும் பூமி. இந்த பொன் விளையும் பூமி பூமியை பாலைவனமாக மாற்றுவதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்த களவாணி கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அந்த அனுமதியை கார்பரேட் முதலாளிகளுக்கு, உலக முதலாளிகளுக்கு அனுமதி வழங்கி கொடுத்தவன் தான் காங்கிரஸ் கட்சிக்காரன். பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள். தஞ்சாவூரில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் டி.ஆர். பாலுவும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தஞ்சையில் நடந்த பரப்புரையில் இதே போன்ற ஒரு நிலையில் டி.ஆர். பாலு உட்கார்ந்திருந்தார், மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார்கள், நாங்கள் தெரியாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். எங்கள் அண்ணன் சீமான் தான் தெளிவாக கேட்டார், நீ தெரியாமல் எப்படியாவது அறிவாலயத்தின் சொத்துக்களை நாம் சொந்த பிள்ளைகளுக்கு எழுதி கொடு, நாங்கள் அப்படியே பிரித்து தமிழ்நாட்டில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து விடுகின்றோம். கொடுத்தாயா? அதேதான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 2 மாதத்திற்கு முன்பாக ராமநாதபுரம் மன்னார் வளைகுடாவில் 22 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் போடுவதற்கு ONGC நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது. எங்கள் அண்ணன் அறிவித்தார், எங்கள் அண்ணன் தாய்க்குடி சீமான் அறிவித்தார், என் உயிர் போன பிறகுதான் என் தாய் நிலத்தை நீ தொலைக்க முடியும் என்று சொன்ன பிறகு உடனே அறிக்கை. யார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தது? மண்ணின் மைந்தர் நம்ம அன்பன் மையராக. அதை புடிங்கிட்டாங்க. பீசேரியாவது சுற்றுச்சூழல் புடிங்கிட்டாங்க. ஏன்னா அறிவாலயத்தின் சூழலை கவனிக்காம அண்ணன் தன் சுற்றுச்சூழலை மட்டுமே கவனித்துக் கொண்டதினால் பீசேரியரை புடுங்கி நீ புடுங்கியது போதும் என்று வேறு துறையை கொடுத்து விட்டார். அந்த இடத்திற்கு யார் வருகின்றார்? தங்கம் தென்னரசு அறிவிப்பு கொடுக்கின்றார். எங்களுக்கு தெரியாமல் நடந்துவிட்டது, உங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டதா? உங்க வீட்டு பெண்களை யாராச்சும் நவட்டிட்டு போனா கூட நீங்க ரிப்போர்ட் கொடுப்பீங்களா? போலீஸ்காரன் எங்களுக்கு தெரியாம நவட்டிட்டு போயிட்டான்னு சொன்னா ஏற்றுக்கிறீங்களா? நீங்க எங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டால் எப்படி நடக்கும்? ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலிருந்து மத்திய அரசின் ONGC நிறுவனத்திற்கு ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா பகுதியில் 22 இடங்களில் நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னீர்கள் என்றால் நீ என்ன மாசத்துக்கு மந்திரியா இருக்கணும்? சாதாரண பிள்ளை கூட கேட்பான். நான் கேட்க மாட்டேன். கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்க. என்ன இலக்கியத்தனம்! இதே மண்ணின் மைந்தர் வல்லத்தரசு அவர்கள் நேரின் முதல் அமைச்சரவை அரியணை ஏற்று கேட்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வல்லத்தரசு காவேரி குண்டாறு வைகை வைப்பாறு இணைப்பு திட்டத்தை வானம் காட்ட பூமியாக இருக்கின்ற எங்கள் புதுக்கோட்டை மாவட்டம், மாநகரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் தான் செழிப்படையில் சாதி கலவரங்கள் ஓயில் தயவு செய்து எங்களுக்கு காவிரி குண்டாறு வைகையாறு வைப்பாறு இணைப்பு திட்டத்திற்கான அனுமதியை வழங்குங்கள் என்று 1954 முதல் நாடாளுமன்ற குழுவில் முதல் புதுக்கோட்டையின் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் எழுப்புகின்றார். அவரும் போய்விட்டார். புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை நம்ம விட்டு போயிடுச்சு. இன்று வரை காவிரி குண்டாறு வைகையாறு இதான் எங்க லட்சணம். இது ஒன்று போதாது. 1954 இங்கே இருக்கு, 2024 26 வந்துருச்சு. இன்று வரை காவிரி குண்டாறு வைகையாறு இணைப்பு திட்டத்தை வானம் காத்த பூமியாக இருக்கின்ற இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உங்களால் கொண்டு வர முடியுங்களா? என்றைக்காவது அதை பற்றி பேசி இருக்கிறீர்களா? 2012ஆம் ஆண்டு இந்த தேர்வு, 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த பொழுது ஐயா கருணாநிதி டெல்லிக்கு போகின்றார். நடக்க முடியவில்லை. சக்கர நாற்காலியில் போய் யாரை சந்திக்கின்றார்? காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியை. இந்திய அரசியல் வரலாற்றில்
காங்கிரஸ்காரன் கூட சோனியா காந்தியை அன்னைன்னு சொன்னது கிடையாது. இந்த வெண்ணரா கட்சி முதல்ல அன்னை சோனியா, அன்னை சோனியா கருணாநிதி உங்களுக்கு அவ்வளவு பெரிய மம்மியா அவங்க? அன்னை சோனியாவை போய் சந்தித்து என்ன கேட்டார்? தமிழீழத்தில் நடந்த முறையின அடிப்பது அதற்கு நாம் தெரியாமல் உதவி செய்து விட்டோம். ஐநா மன்றத்தில் மனித உரிமை கமிஷனில் போய் அங்கே நடந்தது இனப்படுகொலை. எனவே ஒரு பொது வாக்கெடுப்பை தமிழீழத்தில் நடத்த வேண்டும். அப்படி பொது வாக்கெடுப்பை நடத்தினால் இந்த பூமி பந்தில் தமிழீழம் என்கின்ற ஒரு நாடு உருவாகும். நாம் செய்த துரோகத்திற்கு பரிமாறு கிடைக்கும் என்று கேட்டாரா? கேட்கவில்லையே. சோனியாஜி சோனியாஜி என் மனம் கவர்ந்த மருமகன் முரசொலி மாறன் போய் சேர்ந்து விட்டான். அவன் மகன் தயாநிதி மாறனுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுங்கள். என் அன்பு தம்பி TR பாலு லாரி ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சான். அதுக்கு முன்னாடி கிளீனரா இருந்தான். இன்றைக்கு கலாச்சார நிகழ்ச்சி பெரிய ஃபேக்டரியே வச்சிருக்கான். அவன் ரொம்ப சிரமப்படலாம். வடசேரியில் இருக்கின்ற சாராய ஃபேக்டரி ரொம்ப நட்டத்துல ஓடுது. கொஞ்சம் மீட்கணும்னா அவனுக்கு மந்திரி பதவி கொடுங்க. என் அன்பு மகன் மதுரை மண்டல தளபதி அழகிரி மெத்த படித்த மேலாவி, PhD படிச்சிருக்கான். அவனுக்கு ரசாயனத்துறை மந்திரி கொடு. என் அன்பு தம்பி உள்ளங்கவர் கல்வன் ஆண்டிப்பட்டி ராஜா, டூஜினாலே அவனுக்கு என்னன்னே தெரியாது, ஊழல்னாலே அவனுக்கு என்னன்னு தெரியாது, அவனுக்கு தொலைத்தொடர்பு துறை மந்திரி கொடு. இதே புதுக்கோட்டை பகுதியில் கஞ்சிக்கே கஷ்டப்படுறான் ஒரு தம்பி நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்பச்சி, பச்சை மிளகாது பழைய சோழங்க மூணுகிற அழுமதி, அவனுக்கு ஒரு மந்திரி கொடு. SS பழனிசாமி ஒரு பரம ஏழை இருக்கிறான், எங்க வீட்டு பிள்ளை, அவனுக்கு ஒரு மந்திரி பதவி. கேட்டீங்களா இல்லையா? 9 பேர். அன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாமே, புதுக்கோட்டை மாவட்டம் ஆனந்த பூமி 1954 டெல்லி பாராளுமன்றத்தில் நேருவிடம் முடங்கினார். புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் வழக்கறிஞர் வண்ண தன்னரசு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக அன்றைக்கு முடங்கினார். இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. அன்னை சோனியா அவர்கள் 1000 கோடியை அள்ளித்தார்கள் என்று கேட்டாரா? கச்சத்தீவை இழந்து விட்டோம், கச்சத்தீவை பறிகொடுத்து விட்டோம், தூக்கி கொடுத்ததும் மாமி. தயவு செய்து அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்தால் தான் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும், தமிழக மீன்பிடி உரிமையை காப்பாற்ற முடியும். அது தமிழ்நாட்டின் சேதுபதி மன்னர்களுக்கான சொத்து. தயவு செய்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று சோனியாவிடம் கோரிக்கை வைத்தாரா? நீண்ட காலமாக காவிரியில் தண்ணீர் தர மறுக்கின்றான் கன்னட இனவெறியன். அந்த கன்னட இனவெறியன் கண்டித்து, அங்கே ஆள்கின்ற காங்கிரஸ் கட்சியை கண்டித்து, தயவு செய்து நீங்கள் காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமை நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று சோனியாவிடம் கோரிக்கை வைத்தார் கருணாநிதி. நீண்ட காலமாக முல்லை பெரியாற்றில் கேரளா மலையாளி அடாவடி செய்கின்றார். தயவு செய்து முல்லை பெரியாற்று நீரை பெற்றுத்தாருங்கள் என்று சோனியாவிடம் கோரிக்கை வைத்தாரா? தமிழ்நாட்டின் எல்லா உரிமையையும் வங்கித்து மத்திய அரசு பிடுங்கிக் கொண்டது. மத்தியில் சுயாட்சி மாநிலம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று எங்கள் அண்ணா முழங்கினார். அந்த அண்ணாவின் கனவை நிறைவேற்றுவதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தி இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தேசிய இனங்களின் உரிமை பறிக்கப்படுகின்றது டெல்லியா. எனவே டெல்லியிடமிருந்து இழந்த உரிமைகளை ஒவ்வொரு தேசிய இனமும் பெற வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். இங்கே உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு சோனியா காந்தியிடம் போய் இவர் மிரட்டி இருப்பாரா? இவருடைய தைரியம் தானே 10 ஆண்டு காங்கிரஸ்காரன் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த தைரியத்தில் தானே அவன் நம் இனத்தை அளித்தான். அந்த தைரியத்தில் தானே இன்று வரை நம் எல்லா உரிமைகளையும் நாம் இழந்தோம் டெல்லியிடம். யார் காரணம்? இவர்தானே காரணம், இந்த கட்சி தானே காரணம். நீங்க ஏன் அதிகாவே பேச மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு என்னங்க தெரியுப்பா? அப்பா கொள்ளையடிப்பதை தவிர ஒரு இழவும் தெரியாது. என்ன தெரிஞ்சு நினைக்கிறீங்க?
அதிமுகவிற்கு திமுகவிற்கு ஒரு வேறுபாடும் கிடையாது. கொள்கைகளில் என்ன வேறுபாடு? இவர் வேட்டி கட்டிய ஜெயலலிதா தான் கருணாநிதி, புடவை கட்டிய கருணாநிதி தான் ஜெயலலிதா. இது ரெண்டு வேறுபாடு எதுவுமே கிடையாது. ஆளுநா வேற, கொள்கை எல்லாம் ஒன்றுதான். என்ன திமுக காரன் அதிமுக காரன் பாட்டி காதல போட்டுக்கிற தண்டட்டியை மட்டும்தான் எடுத்துட்டு போவான், திமுக காரன் மொத்த காலையும் எடுத்துட்டு போயிடுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ரெண்டு பேருக்கு, ஒருத்தன் கொள்ளக்காரன், ஒருத்தன் கொலகாரன். இவர்களுக்கு இந்த வாக்கு இன்றைக்கு 10.6 லட்சம் கோடிக்கு எப்படி அடைச்சிங்க? எதற்காக 10.6 லட்சம் கோடி ரூபாய் கடன்? எதற்கு? யாரை கேட்டு வாங்கினீர்கள்? எதற்காக வாங்கினீர்கள்? இத்தனை லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் கடன் வாங்கி இந்தந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று ஏதாவது ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். கேட்டா மகளிர் உதவித்தொகை. யாருக்கு காசு? மகளிர் உதவித்தொகை யாருடைய காசு? இந்த காசு ஒரே நாளில் 11,000 கோடியை தூக்கி மகளிர் உதவித்தொகை என்று 5,000 ரூபாய். நம்ம ஊர் பொம்பளாளர்கள் கூட ஒரே மகிழ்ச்சி. கருணாநிதியின் மையன் 5,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல போட்டுட்டார். யாரு? அவர் சிறுவாட்டு காசு எடுத்து போட்டாரா? இல்ல கருணாநிதி சொத்தை எடுத்துக்கிட்டு கொடுத்து விட்டு 5,000 போட்டாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் திரைப்படம் நடத்த காசு எடுத்து போட்டாரா? பட்டியல் சாதி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அது. பல்லர், பறையர், அருந்ததியர் இந்த 3 சாதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட தொகை என்ற தொகை. அந்த 12,000 கோடி ரூபாயை எடுத்து திருட்டுத்தனமாக தேர்தலுக்கு உனக்கு ஓட்டு போட வேண்டும், மீண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று லஞ்சமாக பெண்களுக்கு நீ போட்டிருக்க 5,000 ரூபாய். யாருடைய காசு? ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட தொகையை நீ திருடி இருக்க. அப்பட்டமான திருட்டு. இதை யார் பேசியிருக்க வேண்டும்? திருமாவளவன் பேசியிருக்கணும். அவருடைய கொள்கை என்ன? அடங்க மறு, அட்டு நீர், திமிரி எழு, திருப்பி அடி, அறிவாலயத்தில் அப்படியே அடங்கி குப்பரிக்கப்படு. அவன் பேசியிருக்கா இல்லையா? யார் பேசியிருக்க வேண்டும்? பேசுவார்களா? வாயிலிய பேசுகின்ற சமூக நீதி கி வீரமணி, இந்த எராமீச சுவவீரமணி, இந்த பொலில முட்டு கொடுக்குறாங்க திமுக. இதெல்லாம் பாசிசம் பூந்துடும். திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னா தோழர் பாசிசம் பூந்துடும். சரிங்க தோழர், வாயில வேறமணி எனக்கு வருது. பாசிசம் பூர்வதற்கு இந்த பிஜேபி என்கின்ற இந்த பொண்டார கம்பெனி பூர்வதற்கு காரணமே இந்த அறிவாலய பிரைவேட் லிமிடெட் போதுங்க. நீ தானே கூட்டணி வச்ச. வாஜ்பாயோட 4 ஆண்டு ஆட்சிகளை தூக்கி சுமந்தறியா இந்த திருக்கோளை முன்னேற்ற கழகம். அன்றைக்கு 4 ஆண்டுகள் மத்திய அமைச்சருக்கு வாஜ்பாயோட சேர்ந்து கூட்டி அடிக்கல. பாகிஸ்தான் தெரியலையா? குஜராத்தில் கலவரம் ஏற்படுத்தியது யாரு? இந்த நரேந்திர மோடி. அன்றைக்கு குஜராத்தின் முதலமைச்சர். 2000 இஸ்லாமியர்கள் துடிக்க கொள்றான். பிஜேபி சங் பரிவார் கும்பல். கருணாநிதி முதலமைச்சர் மத்திய அமைச்சரவையில் அங்க வகிக்கிறார் வாஜ்பாயோடு. பத்திரிகையாளர் கேட்கிறான், ஐயா கருணாநிதி அவர்களே, குஜராத்தில் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய படுகொலையை அந்த ஆட்சியின் ஆதரவோடு, நரேந்திர மோடியின் ஆதரவோடு சங் பரிவார் கும்பல் செய்கின்றன, உங்கள் கருத்து என்ன என்று கேட்ட பொழுது கருணாநிதி சமூக நீதி காவலர், பெரியார் பெற்றெடுத்த பேரன், அண்ணாதுரை தம்பி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த கட்டுமரம் அது குஜராத்தோட உள்நாட்டு பிரச்சனை, நம்ம தலையிட முடியாது, கருத்து சொல்ல முடியாது, முடிஞ்சிச்சு. இது கருணாநிதி வீரமணிக்கு தெரியாதா? சுபவீரமணிக்கு தெரியாதா? அன்றைக்கு நீங்கள் அந்த ஆட்சிக்கு ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தா வாஜ்பாயின் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்திருந்தால் நரேந்திர மோடி சீனியர் செய்வது நீ, பிஜேபியை வளர்த்தது நீ. நீ சொல்ற எங்களை போய் பிஜேபி பி டீம், இந்த அயோக்கிய பையன்
நாங்க பி டீம்லடா, பி டீம். we are பிரபாகரன் டீம். we are proud of பிரபாகரன் டீம். கள்ளக்கூட்டு பிஜேபியோட கள்ளக்கூட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இதுல பட்டத்து இளவரசர் ஒருத்தர் இருக்காரு, முதலமைச்சர் கனவோட உதயநிதி. நயன்தாராவுடைய ஆதரவு கூட உதயநிதிக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டின் உண்மையான தமிழுடைய ஆதரவு ஒருபோதும் உதயநிதிக்கு கிடைக்காது. அவர் சொல்றாரு மேடையில், நரேந்திர மோடி வெளிநாட்டிற்கு விமானி இல்லாம கூட போவாரு, அதானி இல்லாம போக மாட்டாரு. உண்மைதான். ஆனால் அந்த அதானியோட துறைமுகம் காட்டுப்பாக்கம், இதே காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் சென்னை 800 பகுதியில் இருக்கின்றதே. அதற்கு 6000 ஏக்கர் நிலப்பரப்பை மீனவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலப்பரப்பை, நெய்தல் மக்களுடைய நிலப்பரப்பை, கடலோடிகளுடைய நிலப்பரப்பை, அந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற 340 கிராமத்துடைய நிலங்களை எடுக்கின்றாயே. அந்த மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றானே. அதானி போர்ட்டை விரிவுபடுத்துவதற்கு அந்த திட்டம் கொண்டு வந்தது யார்? மோடி, நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியின் ஆட்சி பெற்ற அதானி துறைமுகம் சென்னையில் வரக்கூடாது என்று போராடுகின்ற மக்களை காவல்துறை கொண்டு அடக்கின்ற அரசியா திராவிடமான அரசு. இந்த மயிலாடி நான் சொல்றான், பிஜேபி வந்தா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி பூந்தோடும். பிறகு இருக்கிற அதானி கொண்டு வந்த திட்டத்தை நீ சட்டமில்லாமல் நீ அமல்படுத்திக் கொண்டிருக்கிறான். நரேந்திர மோடி கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை, அது வேறொரு கையில பேரை பயன்படுத்த அந்த கொள்கையை கொண்டாண்டான். நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டுகளுக்கு முன்பு போராடியது. ஐயா மு.க. ஸ்டாலின் போராடினார். எதற்கு தெரியுமா? 10 வழிச்சாலை வரக்கூடாது. நாம் வரவேற்கிறோம். எடப்பாடி அவர்களே, நரேந்திர மோடி கொண்டு வருகின்ற திட்டமெல்லாம் நீங்கள் சட்டமில்லாமல் இங்கே தலையாட்டி வந்தீர்கள், ஒன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் யார் தெரியுமா? கருணாநிதியின் மகன், டெல்டாக்காரன். நீ மாபெரும் உல்டாக்காரன் என்று உலகத்திற்கே தெரியும். நீ டெல்டாக்காரனாக இருந்திருந்தால் என்ன மஸ்துகளா தெரியாம ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல கையெழுத்து போட்டு எங்க பகுதியெல்லாம் நாசமாக்கிட்டு நீ டெல்டாக்காரன் தான். எனவே 10 வழிச்சாலையை அனுமதிக்க முடியாது. நாம் கூட அடே அப்பா பொங்கி எழுந்தாப்லன்னு வரவேற்றோம். இப்ப அதிகாரத்திற்கு வந்தவர்கள் 10 வழிச்சாலையை பசுவழிச்சாலை என்று பெயரை மாற்றி, லேவலை மாற்றி கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கின்றாயே. அது யாருடைய திட்டம்? மத்திய அரசுடைய திட்டம் இல்லையா? பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வருவது யார்? மத்திய அரசின் திட்டம் இல்லையா? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் போராடிய மக்கள், விவசாயி போராடினார். இந்திய வரலாற்றில் விவசாயிகள் போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு இதே கருணாநிதி செய்திருக்கின்றார், நரேந்திர மோடி அரசு செய்திருக்கின்றது, மன்மோகன் சிங் அரசு செய்திருக்கின்றது, என்டிஆர் செய்திருக்கின்றார். மாற்று கருத்தில்லை. ஆனால் முதலாக விவசாய நிலங்களை எடுத்து கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்காதே என்று திருவண்ணாமலை செய்யாறு பகுதியில் மேல்மா சித்தார்த் பூங்கா அமைக்கப்படாது என்று 600 நாட்களாக போராடி கொண்டிருக்கும் போராண்டார்கள். அந்த போராட்டத்தை அருள் ஆறுமுகம் என்கின்ற விவசாய சங்க தலைவன் போராடினான். இந்திய வரலாற்றில் விவசாயிகள் மீது 7 பேர் மீது குண்டர் சட்டம் பாக்கிய ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம், மு.க. ஸ்டாலின். குண்டர் சட்டம் யார் மேல போடுவாங்க? அடுத்தவங்க கொண்டாடி கையை குடிச்சு இருக்கிறவன், தாடி இருக்கிறவன், சாராயம் கடிக்கிறவன், பிற்பாக்கெட் அடிக்கிறவன், இதெல்லாம் பண்றவனுக்கு தான் பண்ணணும். அப்படி குண்டர் சட்டத்தில் அடைக்கணும்னா அதிமுக திமுக எம்எல்ஏ அமைச்சர்களையும் தான் குண்டர் சட்டத்தில் முதல்வருக்கு போட்டு உள்ள கூட போட்டு கொண்டு எடுக்கணும். எவன் யோக்கியன்? ஜீசஸ் கிறிஸ்து அவர்களுடைய பைபிளை படிக்கின்ற பொழுது ஒரு வாசகம் வரும், ஒரு முறை தவிர பெண்ணை அப்படி விபச்சாரி என்று எல்லோரும் ஊரே சேர்ந்து கண்ணை கொண்டு அடிக்கின்ற பொழுது ஜீசஸ் கிறிஸ்துடைய ஓடி வந்து கேட்பார், உங்களில் யார் புனிதமானவன் என்று. அதிமுகவில் யார் புனிதமானவன்? திமுகவில் யார் புனிதமானவன்? யார் புனிதமானவன்? யாராச்சும் விரணித்து சொல்ல முடியுமா? இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேம்பாட்டிற்காக, தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்காக, தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக என்ன செய்து கிழித்திருக்கின்றது? இதுவரை 60 ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்த அதிமுகவும் திமுகவும் கட்டத்தில் அணைத்து விட்டதா? முல்லை பெரியாற்றின் உரிமை கிடைத்து விட்டதா? பாலாற்றின் உரிமை கிடைத்து விட்டதா? பாம்பாற்றின் உரிமை கிடைத்து விட்டதா? வைப்பாற்றின் உரிமை கிடைத்து விட்டதா?
காவிரி ஆற்றில் உரிமை கிடைத்து விட்டதா? தென்பெண்ணை ஆற்றில் உரிமை கிடைத்து விட்டதா? பவானி ஆற்றுக்கு உரிமை கிடைத்து விட்டதா? சிறுவாணி ஆற்றில் உரிமை கிடைத்து விட்டதா? கச்சத்தீவை நீக்கி விட்டோமா? மீனவர் படுகொலை தடுத்து விட்டோமா? சாதி கலவரங்கள் ஓய்ந்து விட்டதா? சமூக நீதி நிலைத்து விட்டதா? வன்கொடுமை நீங்கி விட்டதா? பெண்ணடிமை கொடுமை நீங்கி விட்டதா? திருட்டு ஓய்ந்து விட்டதா? லஞ்சம் ஓய்ந்து விட்டதா? ஊழல் ஓய்ந்து விட்டதா? வேலையில்லா திண்டாட்டம் ஒழிந்து விட்டதா? எதை கட்டுப்படுத்தும்? எதை பெற்றோம்? என்ன வருது? கடன் மட்டும்தான் எல்லாம் உயர்ந்திருக்கு. ஒண்ணு இல்லை. நாளைக்கு அண்ணன் மையநாதன் வரும்பொழுது நீங்க இந்த 10.62 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்க? எந்த திட்டம் வச்சிருக்கீங்க மட்டும் கேள்வி. அதிமுக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அண்ணன் மையநாதன் எதற்காக இந்த 11 லட்சம் கோடி ஏறக்குறைய வாங்கியிருக்கீங்க? கடந்த 10 ஆண்டுல எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடி, உங்கள் ஐயா மு.க. ஸ்டாலின் 5 லட்சம் கோடி, ஏறக்குறைய நீங்க தான் சொல்லிருக்கீங்க 10.62 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடனா இருக்கு. இவ்வளவு கடனா வச்சுக்கிட்டு மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுகிறது? 8000 ரூபாய் கூப்பன் எப்படி கொடுக்க முடிகின்றது? 8000 ரூபாய் கூப்பன். அந்த வகையில அவர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று தேர்தல் அந்த வகையில தமிழ்நாட்டின் மக்களுடைய இன்பம் இருப்பதற்காக நாங்க 8000 கூப்பன் கொடுத்துருக்கேன். நீங்க போய் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், கிரைண்டர் வாங்கலாம், உங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் வாங்க. இதெல்லாம் வாங்கி எங்கே வச்சு? இதெல்லாம் வாங்கி ஒன்றுக்கு ஓடை குடிசை இல்லாமல் 1000 பேர் லட்சம் கோடி குடும்பம் இருக்கின்றன. ஓடை குடிசை இல்லாமல் ஒன்றுவதற்கு பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறதுக்கான உனக்கு ஓட்டு போட்டோம். சென்னையை போய்ப்பா, தமிழ்நாடு சுற்றி பாருங்கள், தமிழ்நாடு சுற்றி பாருங்கள். எத்தனை லட்சம் ஏழைகள் கிராமங்களில் இன்று வரை மின்சார வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கின்றது தெரியுமா? சாலை வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கின்றது. அவன் என்ன ஃப்ரிட்ஜ வாங்கி பிரிச்சிருக்கிறோம்? ஃப்ரிட்ஜ வாங்கி அதுக்குள்ள பழம் வாங்கி வைக்கிறது காசு இருக்கா? பால் வாங்கி வைக்கிறது காசு இருக்கா? காய்கறி வாங்கி வைக்கிறதுக்கு காசு இருக்கா? அன்பண்ணன் மையநாதன் அவர்களே, இந்த ரேஷன் கடையில் ஓரான 20 கிலோ அரிசி, அந்த புழுத்த அரிசிய உங்க வீட்டு நாய் நிக்குமா? அந்த பூச்சி பிடிச்ச பருப்பை உங்க அப்பதான் சாப்பிடுமா? கருணாநிதி வீட்டுல குடும்பத்தை சாப்பிடுவாங்களா? இந்த கோடை காலம் புதுக்கோட்டையில தண்ணி இல்லை, புதுக்கோட்டையில தண்ணி இல்லை. மழை காலத்திலையும் தண்ணி இல்லை, வெயில் காலத்திலையும் தண்ணி இல்லை. எங்களுக்கு தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? நகராட்சியில இருந்து கொடுக்கல, வல்லத்தராவட்டில இருந்து வருது. ஒரு குடம் 20 ரூபா. நீங்க நான் கேட்கிறேன் இங்க நிக்கிற முத்துராஜா, மருத்துவர் முத்துராஜா கேட்கிறேன், அண்ணன் ரகுபதியை கேட்கிறேன், அண்ணன் மையநாதன் கேட்கிறேன். அண்ணன் தாலிக்கு தங்கம் கொடுக்குறீங்க, வேட்டி கொடுக்குறீங்க இலவசமா, சேலை கொடுக்குறீங்க இலவசமா, அண்டா கொடுக்குறீங்க இலவசமா, குண்டா கொடுக்குறீங்க இலவசமா, லேப்டாப் கொடுக்குறீங்க இலவசமா, சைக்கிள் கொடுக்குறீங்க இலவசமா, செருப்பு கொடுக்குறீங்க இலவசமா, புத்தகம் கொடுக்குறீங்க இலவசமா, அரிசி கொடுக்குறீங்க இலவசமா. இதெல்லாம் கொடுக்குறீங்க. 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறீங்க. தயவு செய்து எங்க வீட்டு எல்லாருக்கும் 3 வரை குடிக்கிறதுக்கு தண்ணிய இலவசமா தாங்க. தருவீங்களா? தர முடியாது. ஏன்? இவர்கள் தனியார் முதலாளிகளுக்கு இனி தண்ணீர் என்பது தாகத்திற்கு அல்ல, தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கு என்று கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார். நீ உண்மையில இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் என்ன செய்திருக்கணும்? தண்ணீரை கொடுத்திருக்கணும்ல. தண்ணீர், தரமான தண்ணீர் இலவசம். அதைத்தான் நாட்டு நிகழ்ச்சி கொடுத்தது. நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இலவசங்களை படிப்படியாக குறைப்போம். 3 தான் இலவசம். 1, தரமான கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை. உலகத்திலேயே சின்னஞ்சிற நாடு பின்னால். உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அமெரிக்கா உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்கவில்லை. சிங்கப்பூர் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்க முடியவில்லை. ஜெர்மன், பிரான்ஸ் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஒரு சின்னஞ்சிறிய நாடு பின்னால் உலகத்தின் தரமான கல்வியை கொடுக்கலாம். அதுபோல ஆரம்ப கல்வியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தரமான கல்வியை நாம் தமிழர் கட்சி இலவசமாக எல்லோருக்கும் தரும். ஏழை பணக்காரன் பேதமில்லாமல் அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமாக அப்போலோவில் தருகின்ற மருத்துவத்தை அரசாங்க ஆஸ்பத்திரியில் இலவசமாக தருவோம் என்பதை வாக்குறுதி. சுத்தமான தூய்மையான குடிநீர் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நாங்கள் தருவோம் என்பது வாக்குறுதி. அனைவருக்கும், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை
வாக்குறுதி. இதுல கிறுக்குத்தனமா சொல்றாங்க. சீமான் பிஇ படிச்சுட்டு எம்பி படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்ச பிள்ளையெல்லாம் மாடு நக்கி போச்சு. கிறுக்கைங்க. உலகத்தின் வலிமை வாய்ந்த நாடு பிரான்ஸ் தேசம். பிரான்ஸ் போய் கூகுளை தட்டி பாருங்கள். பிரான்சில் என்கின்ற ஒரு பெரிய தேசம் 4,50,000 பண்ணைகள் வச்சிருக்காங்க. ஆடு மாடு பண்ணை 4,50,000 பண்ணை. பிரான்ஸ் தேசத்தில் 35% வருமானம் என்பது பால். டென்மார்க் என்கின்ற ஒரு சின்ன நாடு உலகத்திற்கே பால் பவுடரை மதிப்பு கூட்டப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவில் குடிக்கிற அத்தனை பால் டென்மார்க்ல இருந்து போகும். சிங்கப்பூர்ல குடிக்கிற பால் டென்மார்க்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. மலேசியாவில் குடிக்கின்ற பால் டென்மார்க்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. ஜெர்மன்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, எல்லா நாடும் டென்மார்க்ல இருந்து இறக்குமதி செய்யலாம். வெறும் பால் மட்டும்தான் டென்மார்க்குடைய வருமானம். உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று போட்டப்படுகின்றது ஒரு சின்னஞ்சிறு நாடு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஆட்டிக் கொண்டிருக்கின்ற கீவா என்கின்ற ஒரு தேசம். அங்கே வெறும் சர்க்கரை மட்டும்தான். உலகத்திற்கே சர்க்கரையை ஏற்றுமதி செய்யலாம். வெண் சர்க்கரை அவன்தான் உலகத்தில் சர்க்கரை தேவையை செய்யலாம். என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? என்ன வளம் இல்லை? நீர் வளம் இல்லையா? நிலவளம் இல்லையா? ஆடு வளம் இல்லையா? மாடு வளம் இல்லையா? காடு வளம் இல்லையா? கனிம வளம் இல்லையா? வயல் வளம் இல்லையா? வனவளம் இல்லையா? மழை வளம் இல்லையா? மணவளம் இல்லையா? ஆற்று வளம் இல்லையா? இயற்கை வளம் இல்லையா? என்ன வளம் இல்லை திருநாட்டில், தமிழ்நாட்டில்? ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் கையை வேலை கட்டி ஏந்திக் கொண்டிருக்கின்றன வெளிநாட்டில். இதை ஒழிக்க வேண்டும். ஒழித்து தற்சார்பு பொருளாதாரத்தை அண்ணன் ஐயா நம்மாழ்வார் வழியில், தேசி குமரப்பா வழியில் கொண்டு வருவதுதான் நாம் தமிழர் கட்சியின் கனவு மட்டுமல்ல, லட்சியம் மட்டுமல்ல. அந்த திட்டத்தையே உலக அறிஞர்களுடைய உதவியோடு செயல்பாட்டு வரை அறிக்கையாக இதைத்தான் காவலர்கள் தெரிவித்தார். அழகாக பாடுவார். முன்னம் தோன்றிய நிலத்தில் முகித்தவர், மூத்த தமிழ்மொழி குணத்தில் மூத்தவர், தென்னன் பாட்டி குமரி குடிமையர், திசையெல்லாம் பறந்த உலகை அளந்தவர், இன்னொரு இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாமந்தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், என்னிடம் என்ன என்றவர்கள் அடிமைகள் என்று பாவலரை தெரிவித்தவர் பதிவு செய்திருக்கிறார். இந்திய தேசியத்திற்கு அடிமை, இல்லாத திராவிடத்திற்கு அடிமை, தான் சார்ந்த சாதிக்கு அடிமை, தான் சார்ந்த மதத்திற்கு அடிமை, தான் சார்ந்த சினிமா நடிகனுக்கு அடிமை. இப்படி அடிமை 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 என்ற முகத்தடியை ஆண்டாண்டு காலம் சுமந்து கொண்டிருப்பதை விடுதலை செய்வதற்காகத்தான் தமிழீழத்தில் எங்கள் தலைவன் அந்த விடுதலை கனவை சுமந்தார். அதே கனவை எங்கள் அண்ணன் சீமானுக்கு அந்த தலைவன் கைமாற்றி தந்திருக்கின்றார். அந்த கனவை தான் நாம் தமிழர் பிள்ளைகள் இங்கே ஏறி இருக்கின்றோம். அந்த கனவை தான் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற என் அருமை தம்பி ராஜாராம் என்கின்ற பொறியாளர் அந்த கனவை சுமந்துதான் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றார். உலக வரலாற்றில் கேள்வி எத்தனையோ போர்க்களங்களில் போர் வீரர்கள் தோற்றிருக்கின்றார்கள், மாவீரர்களாக மாறியிருக்கின்றார்கள். போர்க்களத்தில் இந்த போர்க்களத்தில் தோற்றால் அடுத்த போர்க்களத்தில் வெற்றி அடைய முடியும். ஆனால் ஏற்களத்தில் தோற்ற விவசாயி ஒரு முறை தோற்றாலும் அது தோற்றதுதான். உலக வரலாற்றில் போர் வீரன் கூட தோற்கப்படலாம். ஆனால் ஏற்களத்தில் ஏரை கொட்டிய விவசாயி ஒரு காலமும் தோற்கக்கூடாது. நண்பர்களே, ஒரு அருமையான வாய்ப்பை வரலாறு தந்திருக்கின்றது. விவசாயியை வெற்றி பெற செய்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கின்றது காலம். உங்கள் கைகளில் உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை அலிபாபா கும்பலிடம் கொடுத்து விடாதீர்கள். இந்த மணல் கொள்ளைகளிடம் கொடுத்து விடாதீர்கள். இந்த மலை கொள்ளைகளிடம் கொடுத்து விடாதீர்கள். இந்த இயற்கை வளத்தை சீரழித்து பசுமை பள்ளத்தாக்காக இருக்கின்ற நம் தாய்மொழியை பாலைவனமாக மாற்றிய இந்த திருட்டு திராவிட கும்பலிடம் மீண்டும் மீண்டும் கையளித்து விட்டு போராட்ட களத்தில் நிற்காதீர்கள் நண்பர்களே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற போராட்ட களம் என்று தேடுகின்ற தலைவனாக எங்கள் அண்ணன் சீமான் இருக்கின்றார். நண்பர்களே, இந்த மண்ணில் கஜா புயல் அடித்த போது கதறினோம். ஆயிரக்கணக்கான நம்முடைய தென்னை மரங்கள் கீழே சாய்ந்தன. லட்சக்கணக்கான நம் பலா மரங்கள் கீழே சாய்ந்தன. நம் வாழை தோப்புகள் சாய்ந்தது. நம் பாட்டனும் சூட்டனும் வைத்த பலாமரமும் தென்னை மரமும் வாழை தோப்புகளும் பூஞ்செடிகளும் எல்லாமே சாய்ந்து கிடந்தது. இந்த பகுதியே
மனிதர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு தென்னை மரங்கள் எல்லா மரங்களும் சாய்ந்து வீட்டை விட்டு வெளியே வராத அளவிற்கு தாய்மார்கள், நமது தந்தைகள், அண்ணன்மார்கள், நண்பர்கள் உள்ளே அழுது கொண்டிருந்த பொழுது களத்தில் ஓடி வந்து நின்றது இந்த பகுதியில் முதலில் நாம் தமிழர் பிள்ளையாளர்கள் ஏற்றம் தேனி மாவட்ட நாம் தமிழர் பிள்ளைகள் தான். மனசாட்சி உள்ள தம்பிகளுக்கு தெரியும், மனசாட்சி உள்ள மனிதர்களுக்கு தெரியும். எனவேதான் அதை கடந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில், திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்டார் அன்பு தம்பி வினோத் போட்டியிட்டார். அந்த நன்றி கடனை மறக்காமல் என் தாய்மார்கள் அன்றைக்கு 10,000 வாக்குகளை நாம் தமிழருக்கு தந்தார்கள். புதுக்கோட்டை தொகுதியிலேயே அதிகமான வாக்குகளை அன்றைக்கு தந்தது இந்த ஆலங்குடி தொகுதி. காரணம், நன்றி மறவாத தமிழர்கள், நன்றி மறவாத எங்கள் உறவுகள் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் தான். செய்த உதவியை சொல்லிக்காட்டக்கூடாது, இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய வரலாற்று கடமை. 10 நாள் இந்த பகுதியில் தங்கியிருந்து எல்லா பாதையும் சரி செய்து கொடுத்த பின்பு முதலில் உங்கள் ஒரு தலைவர் நேரடியாக சந்திக்க வந்தார். இந்த பகுதியில் விழுந்து கிடந்த மரத்தை எல்லாம் ஒதுக்கி அறுத்து சுத்தம் செய்து இந்த பகுதியில் ஒரு தலைவன் செய்த கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களை முதலில் பார்க்க வந்த தலைவர் எங்கள் அன்பு கஜா புயலின் போது இந்த ஏழை எளிய பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை அன்றைக்கு பற்றின கரங்கள் இன்று வரை நாங்கள் விளைவில்லை. எனவே நீங்கள் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. காரணம், வெறும் தேர்தல் அரசியலுக்காக மட்டும் இந்த கட்சியை நாங்கள் துவங்கவில்லை. இது இன விடுதலைக்கான யுத்தகலத்தில் இருக்கின்ற கட்சி. அதற்கு தேவை அதிகாரம். அந்த அதிகாரத்தை அயோக்கியர்களிடம் கொடுத்து விடாமல் நல்லவர்களிடம் தாருங்கள் என்றுதான் உங்கள் கோரிக்கையாக முன்வைத்து உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு தாருங்கள், தம்பி ராஜாராமுக்கு தாருங்கள், விவசாய சங்கத்தில் தாருங்கள் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்க. அன்பான உறவுகளே, பகுதி வாழ் தமிழர்களே, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சொந்தபலன் சீமான் அவர்கள் 15ஆம் தேதி காலை 6 மணிக்கு காலை 10 மணிக்கு தேர்தல் பரப்புரையில் விவசாய சங்கத்திற்காக